உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு செய்தி கேட்கும்போது ஒரு ஆமேன், ஒரு ஸ்தோத்திரம், விடுதலை இருக்கு. ஆமேன் சொன்னா வரும். விடுதலை இருக்குன்னு வேண்டாமா? ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாக எந்த வார்த்தையை தந்திருக்காருப்பா? திரும்ப பட்சித்த வருஷங்களுடைய விளைச்சலை நான் என்ன செய்வேன்? திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. அப்படின்னா ஸ்கூல்ல ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் ஐயா திரும்பி அதே ஸ்கூல்ல ஞாபகப்படுத்துறீங்களா? என்னப்பா, ஒரு கிளாஸ்ல ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அவன் எக்ஸாம் வச்சு அந்த பாஸ் பண்றதுக்காக அந்த டுட்டோரியல் எல்லாம் போவாங்க. போயிருக்கீங்களான்னு தெரியல. சோத்திராண்டவரே, ஆமா, எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகணுமோ அந்த ஃபெயில் ஆன சப்ஜெக்டை அடுத்த எக்ஸாமுக்காக காத்திருந்து 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுல என்ன செய்வாங்க? எழுதுறதுக்காக அந்த நாட்களுக்காக காத்திருப்போம். சரிதானா? இந்த வருஷத்துல போன வருஷத்துல எங்கெல்லாம் நம்ம ஃபெயில் ஆனோமோ பிரதர், அந்த ஃபெயில் ஆன பாடத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சப்ஜெக்ட்ல நான் நல்ல மார்க் எடுக்கல, ஃபெயில் ஆயிட்டேன். இந்த பிளேஸ்ல நான் எப்படிட்டேன்? நான் ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு இந்த 2026 சத்தமா நான் பாஸ் பண்ணுவேன். சாத்தான்ட்ட சொல்லு, பாஸ் பண்ணுவேன். நான் இனி நான் ஃபெயில் ஆக மாட்டேன். என் வாழ்க்கையில ஃபெயிலே இல்லை, ஃபெயிலியரே இல்லை. ஆப்ரேஷன் சக்சஸ்ங்க, ஆனா ஆளு க்ளோஸுங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி ஆப்ரேஷன் சக்சஸ், ஆளு க்ளோஸ் இல்ல. ஆப்ரேஷன் சக்சஸ். ஆமென். 2026 31ஆம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு மீண்டுமாக ஒரு புது ஜீவன், சத்தத்தை உயர்த்தி புதிய ஜீவன், நியூ லைஃப், ஒரு புதிய வாழ்க்கை, புதிய துவக்கம். ஆமென். துவங்கினவர் அவர் என்றால் முடிக்கிறவரும் அவரே. பிரதர், ஆமேன் சொன்னா நீ நடத்த முடியும். உன் பிசினஸ்ல, உன் வேலையில, எங்கெல்லாம் நீ பிசினஸ்ல ஃபெயிலியர், ஃபேமிலியில ஃபெயில், பிள்ளைகளுடைய லைஃப்ல ஃபெயிலியர், எங்கெல்லாம் தோற்கடிக்கப்பட்டாயோ, தோற்று போனவனை ஆண்டவர் உண்மையா சொல்றேன், உங்களை மீண்டும் தலை நிமிர வைக்கிறது இந்த வேலை. பிரதர், ரிசீவ் பண்ணிக்கங்க. ஆமேன் சொன்னீங்கன்னா 2026 எழுதி வச்சுக்க இந்த டேட்டை. இயேசுவின் நாமத்தில் ப்ராஃபஸி உன் லைஃப்ல ஃபெயிலியர் ஆக்குவதற்கு உன் பக்கத்துல நின்று உன்னை ஜெபிக்கவே விட மாட்டேன், உன்னை ஆராதிக்க விட மாட்டேன், சோத்திரம் பண்ண உன்னை துதிக்க விட மாட்டேன்னு சொன்னா அவன் முன்னாடி சொல்லு, நான் என்னை ஜெபிப்பேன். ஆமென். அல்லேலூயா. வாத்தியாருடைய வேலை பாடம் சொல்லி கொடுக்கிறது மட்டும்தான். பரீட்சையில காப்பி அடிக்க உதவி செய்ய மாட்டார். காப்பி அடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் பழைய காலம். என்னப்பா? அல்லேலூயா. கொஞ்சம் சொல்ல, ஒரு மார்க்குக்கு அந்த கேட்கறதுக்குள்ள நம்ம கேட்கறக்கு நிறைய நேரத்தில் அந்த எழுதும் போது அந்த பக்கத்துல சொல்லி தரலன்னு அவன் மேல கோபமே வரும். இவன் படிக்க மாட்டானா, அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுத்துட்டு ஒரு முட்டாய் வாங்கி தரேன்டா, கொஞ்சம் காமிடா, ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களா? பண்ணிருப்பீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, என்ன பிரதா பண்ணது இல்லையா? என்ன பண்ணது இல்லை, ரொம்ப உத்தமர்களா எழுதிருப்பீங்களா இருக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையாகவே இந்த 2026 இந்த 1st ஜனவரி 3ஆம் தேதி ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கேன். எங்கெல்லாம் நான் ஃபெயிலியர் ஆனனோ அந்த இடத்த எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. அந்த இடத்துல நான் பாஸ் பண்ணும், அந்த இடத்த பாஸ் பண்ணும், அந்த இடத்துல நான் ஜெயிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. அல்லேலூயா. சரி, தேவ சமூகத்தில் இந்த 2026 முதல் மாசத்தினுடைய ஆண்டவர் வார்த்தையை இந்த முதல் வாரத்துக்கு என்ன கொடுக்காருன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் காத்த போது அந்த ப்ராமிஸ் வேர்டை திரும்பி ஒரு தடவை வாசிமா. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் சத்தமா 2ஆம் அதிகாரம் 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன். திருப்பல்ல, திரும்ப. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு.
வருஷத்தின் விளைவா வருஷங்களின் விளைவா? என்ன போட்டிருக்கு தம்பி உங்க பைபிள்ல? வருஷங்களின். அப்படின்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? பைபிள் சொல்லுகிறது அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியா செய்வாராம். சரிதானா? அப்போ கனி கொடுக்கிறதும் கூட எப்படிங்க? அதினதின் காலங்களிலே ஆண்டவர் என்ன செய்யறாரா? கனி கொடுப்பியா? சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய். சும்மா வசனத்தை அப்படியே வாயில சொல்ல என்னதுயா? எப்படி? வருஷங்களின் பலனை தன் தன் காலங்கள். அப்படின்னா அந்த சீசன்ல நீ பிசினஸ்ல வாங்கி இருக்கணும். சீசனை விட்டுட்டா பிசினஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? மழை சீசன்ல ஐஸ் விற்காது. மழை சீசன்ல ஐஸ் விற்கணும் போய் நீக்கிட்டு பாம் நான் வந்துவான், ஒருத்தனும் வரமாட்டான். கரெக்டுங்களா இல்லையா? அந்தந்த சீசன்ல இந்த டைம்ல விதைச்சா விதைக்கிறது தான். இந்த டைம் விட்ட மழை காலத்தில் போய் விதைச்சுட்டு என்ன ஆகுறது? அப்போ அதினதின் சீசன், அதுதான் அதினதின் காலங்களிலே எப்படிங்க தன்கனி. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? பட்சித்த வருஷங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வருஷங்கள், எத்தனையோ நாட்கள் அந்தந்த கனியை தர காண்டு விதைச்சிருந்தாரு. ஆனா அத கனிய கிளி கொத்திருச்சுடா தம்பி, ஆமே புழு சாப்பிட்டுச்சுடா, உன் பழனை யாரோ சாப்பிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, என் பிள்ளை சாப்பிட வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் என் கையிட்டு செய்த பிரயாசத்தின் பலனை நான் சாப்பிடுறத இந்த பச்சை கிளி வந்து கொத்திருச்சு, பச்சை புழு வந்து தின்னுருச்சு. மக்களே சொல்லு வாயை திறந்து, ஆண்டவரே அதினதின் காலத்துல நேர்த்தியாக அதினதின் காலங்களில் தன் தன் கனியை. அப்போ அதினதின் மரம் கொய்யாப்பழம் அதனுடைய பழத்தை கொடுக்கும். சொந்தர ஆண்டவரே, கொய்யாப்பழம் அதனுடைய பழத்தை கொடுக்கும். ஆமென் ஆமென். அன்னாச்சி பழம் அதனுடைய பழத்தை கொடுக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன் ப்ளீஸ், சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென். கொய்யாப்பழத்தில் போய் அன்னாசியை தேட முடியாது, அன்னாசியில போய் கொய்யாப்பழத்தை தேட முடியாது. அந்தந்த மரத்தினுடைய சிவப்பு கொய்யாப்பழம் சிவப்பு தான் கொடுக்கும். ஹைபிரிட் நாட்டுக்காய் நன்னாட்டுக்காய். அப்ப அந்த ஹைபிரிட் நாட்டுக்காய் பார்க்கறதுக்கு செடி தான், மரம் தான், ஆனா அந்தந்த விதை அந்தந்த கனியை கொடுக்கும். பைபிள் சொல்லுகிறது, நான் விதைத்ததை நான் இந்த வருஷத்துல சொல்றேன். ஆமென். மக்களே, நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நீ ஆண்டவரை தேடி எவ்வளவு வருஷம் ஆச்சு? உன் விளைச்சலின் பலன் எங்க? ஆண்டவர் தேடி வரும்போது அத்தி மரத்தினுடைய பலனை பார்க்க வந்தாரு. ஒவ்வொரு வருஷம் அந்த பலனை பார்த்து ஒரு கனியை பறிச்சிடலாம். இந்த மரத்தை நட்டமே, இது விதைய போட்டமே, வார்த்தைங்கிற விதைய போட்டமே, வார்த்தைங்கிற விதைய போட்டதுக்கு அப்புறம் அந்த மரத்தை பார்க்கிறாரு, ஆனா கனியை காணலையே. அப்ப அந்த மரத்தை பார்க்கிறாரு. ஒரு வருஷம் பார்த்தாரு, இன்னொரு வருஷம், ரெண்டாவது வருஷம் பார்த்தாரு, மூணாவது வருஷம், 3 வருஷம் இல்லைன்னு. இப்போ அந்த தோட்டத்துக்காரர் என்ன செய்யறாரு? ஆமென். மோனர் என்ன சொல்றாரு? தோட்டத்தை பார்க்கிற பராமரிக்கிறவ பார்த்து இது வெட்டி போடலாம்ப்பா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? வெட்டுகிற தேவனா கனியை பறிக்கிற தேவனா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பிரதர், சர்ச்சில் உட்கார்ற மாதிரி பஸ்ஸில் உட்கார்ற மாதிரி உட்காராதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு செடியில ஒரு சின்ன பூச்சி கருவேப்பிலைக்கு வந்ததுக்கு நீ கருவேப்பிலை தர மாட்டேங்கிற. ஆமாவால கருவேப்பிலை வெட்டி வாடானா, அப்பா பூச்சி விழுந்துருச்சுப்பா. கருவேப்பிலைக்கு கூட பூச்சி விழுந்தா அந்த கருவேப்பிலைக்கு என்ன கரி லீஃப்? ஒரு கருவேப்பிலையும் கூட நம்ம பார்த்து போடுறோம்னா நம்ம ஆசீர்வாதத்தை எத்தனையோ பூச்சி தின்றுச்சு மக்கா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, ஜெர்ம்ஸ் இருக்கு ஆண்டவரே. வயித்துல கிருமி இருந்தா மாத்திரையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு வயித்தால போய் அந்த வயிறு கிளியர் பண்றோமே. அம்மாவா இல்லையாடா? அதே சொல்றா, ஒரு மொபைல்ல வைரஸ் ஏச்சுன்னா அது ஹேக் ஆயிரும், மொபைல் அது லாக். ஒரு டேப்ல ஒரு நெட் ஒர்க் ஆகலைன்னா ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? மொபைலை தூக்கிட்டு வெளியே ஓடுறிய, என்னாச்சு தெரியலையே. ஏதாவது ஒரு மொபைல்ல ஒரு கிருமி அடுத்தவனுடைய மொபைல்ல இருந்து நம்ம மொபைலுக்கு வந்துடக்கூடாது, அடுத்த டேப்ல இருந்து நமக்குள்ள வந்துடும். வைரஸ் கிராஸ் ஆகுதாம், டேப் டு டேப். அதுக்கே ஒரு ஆன்டி வைரஸை போட்டிருக்கிறோமே. ஆமாவா இல்லை? நம்ம மனுஷன் எதிராளியா பார்க்கிறோம். நமக்கு எதிராளி மனுஷன் கிடையாது, நமக்கு எதிர்த்து நிக்கிறவன் தான் எதிராளி. நம்முடைய சமமான மனுஷன் போய் நம்ம ஃபைட் பண்ண மாட்டாங்க.
நம்மளை காட்டில் வீக்காக ஒருத்தன் இருக்கவனா அவனை தான் ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பான். பிசாசு அப்படி தான் பண்ணுவான். இன்னைக்கு சொல்கிறேன் தம்பி, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் சொல்லுங்க அப்படின்னா அவன் வாயை பொளந்துட்டே நிற்கிறான். அவன் வேலை என்னது? எப்படியாவது வாயை பொளந்து நிற்பான். மக்களை நான் ஒன்று சொல்லட்டுமா, உன் வயிற்றுல ஆமீன், உடம்புல ஆமீன் ஒரு கிருமி வரக்கூடாதுன்னு உன்னை சுத்தமாக வச்சுக்கிறீன்னா ஆத்துமாவில் தன் பலனை அனுபவிக்கணுமே. இன்னைக்கு சொல்லுங்க, இந்த சபையில பட்சித்த வருஷங்களுக்கு பலனை கத்த இந்த 2026 பிரதர் உங்க வீட்டுல ஒரு அம்மைன்னு சொன்னா வீட்டுக்கு வரும், இல்லைன்னா கிருமியோட போக வேண்டியதுதான். வாமிட் பண்ணிருப்பா, வாந்தியில வந்து வாயில வயிற்றுல போயிட்டோம், அது வயிற்றுக்குள்ள இருந்து அது வீங்கிட்டு கிடக்கும். வேண்டாங்கிறேன், வாமிட் பண்ணிரு. ஆண்டவர் இந்த கிருமி என் வீட்டுக்குள்ள வேண்டாம், இந்த பாவம் எனக்குள்ள வேண்டாம், இந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம். சொல்லு, வாயை தந்து சொல்லு, கண்களால் வந்த கிருமி எனக்கு வேண்டாம். அவன் வாயினால் சாப்பிட்ட சாப்பாடுனால, பேசின பேச்சினால, காதுல கேட்ட காதுனால, ஓமே ஆமீன். இதுக்கு பேர் என்னங்க? ஃபங்கஸ்ம்பாங்களா. காதுக்குள்ள போச்சுன்னா அது ஃபங்கஸ், பஞ்ச வச்சு சுத்த வேண்டியதான், அழுக்கெல்லாம் வெளியே வர்றதுக்கு. இன்னைக்குன்னு சொல்றேன் ஆமீன், உடம்புல கிருமியை நம்ம வேண்டாங்கிறோம்னா ஆத்துமாவுல கிருமி வேண்டாமாக்கா. அது பட்சித்த வருஷங்களை அது பட்சிச்சிருச்சப்பா. சமே சொல்லு, உன்னை பட்சிச்சு, அது சாப்பிட்டுருச்சுப்பா, உள்ள இருந்தே சாப்பிட்டுச்சு. வெளியே பார்க்கும்போது மரம் நல்லா தான் இருந்தது. ஒரு பூச்சி உள்ள வந்த உடனே, அந்த ஒரு புழு வந்த உடனே ஆமீன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க நீங்க ஆமீன், ஸ்தோத்திரம். நீங்க எங்க போயிருக்கீங்க? இந்த தோட்டத்துக்கெல்லாம் போனீங்கன்னா விதைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு நெட்டு போட்டு வச்சிருவாங்க. எதுக்கு தெரியுமா? தோட்டத்துக்கார போய் கேட்டு பாருங்க. ஆமீன், நெட் எதுக்கு போடுறாங்கன்னா இன்னும் வந்துடக்கூடாது. சொல்லுங்களேன், பறவைகள் வந்து, உங்களுக்கு புரியலையா? சரி, கோதுமை வெளியே வச்சிருக்கீங்க, அந்த கோதுமை 2 கிலோ வச்சீங்கன்னா வீட்டுக்கு சாயந்தரத்துக்குள்ள என்ன ஆயிருமா? 1/4 கிலோவா மாறிடும். 1.5 கிலோ எங்க போச்சு? வச்சது 2 கிலோ, ஆனா 1.5 கிலோ இருக்கிற காக்கா கிளி மாமே எல்லாம் வந்து என்ன செஞ்சிருங்க. அப்ப அதுக்கு மேல என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒரு துணி போட்டு முடி. அதே மாதிரிங்க இன்னைக்கு ஆண்டவர் பட்சித்த வருஷங்க நிறைய சாப்பிட்டு கொத்திட்டு போயிடுச்சுப்பா. நிறைய சம்பாரிச்சு இல்லப்பா, எங்கப்பா போச்சு? போயிடுச்சுயா. எத்தனையோ சம்பாரிச்சேன் தெரியுங்களா? நான் நல்லா இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிச்சிருப்பேன், இந்த ஊர்ல நான் தான் முக்கியமான பிள்ளைங்க, என்னை அப்படி ஆண்டு உயர்த்தி வச்சாரு. பட்சித்த வருஷங்களுக்கு விளைச்சலை, வருஷங்களின் அந்த உங்களின் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி அடையாளம் பண்ணீங்க. வர்ஷித்த வருஷங்களின் சொல்லுங்க, பட்சித்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. பட்சித்த வருஷங்களின் ஆமென் பலனை, அந்த ஃப்ரூட், அந்த ஃப்ரூட், அந்த பலனை ஆமென் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அளிப்பேங்கிறாரு, நான் கொடுப்பேங்கிறாரு. அளிப்பேன்னு என்ன அர்த்தம்? கொடுப்பேன். சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனையோ ஆசீர்வாதம் கர்த்தர் வீட்டில் வச்சிருந்தோம், அற்பமான ஒரு மனுஷங்கிட்ட போய் கை நீட்டி நிக்கிறோமே. பிரதர், நீங்க ஒரு முதலாளிகிட்ட போய் நிக்க வேண்டாம் பிரதர். நம்முடைய முதலாளி பிதாவாகிய தேவன், நம்முடைய மகிமை, இந்த ராஜா மகிமையானவர். இன்னைக்கு சொல்லுங்க, வருஷங்களின், தம்பி சொல்லு, வருஷங்களின். ஐயா, நீ வருஷங்களின் பலனை, உங்க வயசு எவ்வளவு இருக்கு அந்த வருஷத்தை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நீங்க முழுகினீங்களோ அன்னை இருந்து ஆண்டவருக்கு மேல ஒரு பட்சமா இருக்கிறார் சொல்லுங்களேன். ஆனா பிசாசுக்கு தெரியும், எப்படியாவது ஆமை பலனை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அறிக்க ஆரம்பிச்சான் பாருங்களேன். ஆமை கொஞ்சமா அறிக்க விட்டா அது மொத்தமா காலி பண்ணிருமா? கரெக்டுங்களா? ஆமை கத்திரிக்காய் வெளியே பார்த்தா நல்லா தான் இருக்கும், ஒரே ஓட்ட வெளியே பார்த்தா ஓட்ட தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா, வெளியே பார்த்தா ஆமா உங்களை ஆட்ட சவச்சவன் கருகருன்னு இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்னவா இருக்குமா? சொல்ல, வெளியே பார்த்தா சவச்சவன் கருகருன்னு இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ள சொல்லுங்களா, ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, நான் வெளியே பார்க்கிற ஷைனிங் பண்றேன் ஆண்டவரே, வெளியில எல்லா இடத்துல நல்லா பேசுறேன் ஆண்டவரே, ஆனா உள்ளுக்குள்ள புழு உள்ள இருக்கு ஆண்டவரே, என் உள்ளுக்குள்ள அந்த புழு இருக்கு ஆண்டவரே, அந்த புழு எடுத்து போடுங்க ஆண்டவரே, அந்த பாவத்தை எடுத்துருங்க. மக்களை நீ சொல்வியா? பிசாசுக்கு தேவை நீ பாவம் செய்யணும்னு. பிரதர் ஒரு ஆமீன் ஆவில நிறைந்து ஆண்டவரே, இந்த பாவ கரைகளை எடுங்க ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை கிளீன் பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை வருஷங்களின் பலனை இழந்து உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னைக்கு ஆவியானவனோடு பேசுறீர் ஆண்டவரே. 2026 பலனை கர்த்தர் சொல்றாரு, திரும்ப நான் அளிப்பேன்கிறார்னா, இன்னைக்கு மக்களே உன் வீடு ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவர் விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க பிரதர்.
ஆண்டவருடைய விளைச்சலுடைய பலனை திரும்ப தருகிறேன் என்கிறாரு. இன்னைக்கு சொல்லுவீங்களா, ஆண்டவரே என்னுடைய விளைச்சலுடைய பலன் எனக்கு வேண்டும், என் விளைச்சலுடைய பலன் எனக்கு வேண்டும். பிரதர் நான் ஒன்று சொல்லட்டுமா, விதைச்சதை அறுக்கணும்னு பார்ப்பீங்களா இல்லையா? சொல்லுமா. நம்ம ஏமா நீ 10,000 ரூபாய்க்கு நீ செலவு பண்ணியிருக்கீங்கன்னா அது 2,000 ரூபாய் ப்ராஃபிட் வேலைன்னு நீ சம்பாரிச்சு கொடுப்பியா? ஒரு வேலை செய்வீங்களா பிரதர்? ஒரு ஏங்கிள் வெல்டிங் பண்ணுவீங்களா நீங்க? அதுல ஒரு சின்ன லாபம் இல்லாம நீங்க அதை செய்வீங்களா? அப்ப அந்த லாபத்தையே அவன் சோத்திர ஆண்டவரே, அவன் லாபத்தையே தின்னுட்டு போயிட்டானா அவன்கிட்ட வேலை செய்து வேஸ்ட்பா. என்னுடைய உழைப்பு வேஸ்ட் ஆயிருச்சு, என் கண் விழிப்பு வேஸ்டா போச்சு, என்னுடைய பிரயாணம் வேஸ்டா போச்சு. இன்னைக்கு சொல்ற எத்தனையோ இரவுகள் பட்ட பாடு, எத்தனையோ இரவு பட்ட வேதனைகள். ஆமென் ஆமென். தூக்கம் இல்லாம, ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம, ஒரு டீயோட பகலெல்லாம் நின்று அந்த நாட்களை மறந்து விடாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு நேர கூலிக்காக லாபம் இல்லாம நான் பட்ட பாடுக்கு பிரதர் ஆமென் சோத்திரம் வீட்டுக்கு பலன் அடுக்கிட்டு போயிடலாம். ஐயா நான் ஓடினது வீணா போயிருச்சு ஐயா. இல்ல மக்கா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த விளைச்சலுடைய பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். I will give a return. I will give back. Amen. Amen. Hallelujah. I will restore. I will restore. உனக்கு நான் திரும்ப உன்னுடைய ட்ரம்மை நான் ஃபில் பண்ண போறேன், திரும்ப உன்னுடைய நிரப்ப போறேன். விளைச்சலின் பலனை நான் திரும்ப தர போறேன். ஐயா நான் விதைச்சனுடைய பலனை நான் வாங்கணும், நான் ஜெபிச்சனுடைய பலனை வாங்கணும், நான் பண்ணின உபவாசத்துக்குரிய பலனை வாங்கணும். சொல்லு சொல்லு. ஆனா என் கண் அந்த பாவத்தை பார்க்கும்போது உடனே ஆண்டவரே எனக்காக ரத்தம் சிந்தின அந்த பரிசுத்தத்துக்காக இந்த அற்பமான இச்சையினுடைய பேச்சு, இச்சையானுடைய பார்வை நான் பார்த்து அந்த ஆமென் ஹல்லேலூயா இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தனை விட்டுற மாட்டேன். எனக்கு அப்பாவுடைய பரிசு வேணும், அப்பாவுடைய பலன் எனக்கு வேணும், அப்பாவுடைய கிஃப்ட் எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்வீங்க, அப்பா நான் பாவம் செய்ய என்னால முடியும், குடிக்க என்னால முடியும், சிகரெட் அடிக்க முடியும், இச்சிக்க முடியும், சினிமா பார்க்க முடியும், எது வேணா செய்யலாம், ஆனா என் விளைச்சலுடைய பலன் எனக்கு வேணும். வேலைக்கு 2 பேர் ஆளை வச்சிருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவன் வேலையை செய்யாம சாயங்காலம் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் உழைச்சத்துக்குரிய பலன் நான் வேலை செஞ்சாதான் ஒரு முதலாளிகிட்ட போய் கை நீட்ட முடியும்னா, இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் சொல்றேன், நீ விதைக்காம ஆண்டோட போய் குடுன்னு கேட்காத, தரமாட்டாரு. நீ எதை விதைக்கிறியோ அதுதான் அறுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் ஆண்டவருக்காக உழைக்காம, ஆண்டவருக்காக வாழாம, நான் ஜெபிக்காம, வேத வாசிக்காம, பரிசுத்தமா இராம, பக்தியா இராம, தேவனை தேடாம, ஆலயத்துக்கு வராம, வீட்டிலேயே தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையான கறி வாங்கி தின்னு போட்டு ஆமென் பகலெல்லாம் எனக்கு டியூட்டின்ட்டு ஆமென் பொழுது சாஞ்சோன்னு சம்பளம் கேட்டேன்னா கொடுப்பாரு. நேரா KMCக்கு போய்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்ல வர கருத்து புரிஞ்சிருச்சு. உனக்கு சம்பளம் வேணும்னா நீ உழைச்சு தான் ஆகணும். பிளஸ்ஸிங் வேணுமா நீ வாழ்ந்து தான் ஆகணும். ஆசீர்வாதத்தை வருஷங்களின் பலன் சும்மா தரமாட்டாரு. நீ ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? விதைங்களேன், உங்க கையில் இருக்கிறது விதைங்க, ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க. ஹார்வெஸ்ட் உண்டு, பலன் உண்டு. ஒரு ஆத்துமாவை கூட்டிட்டு வந்து பாருங்க, அதுக்குரிய பலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படலைன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவரை ஆமென் நான் என்னை சோதித்துப்பார். என்ன? நான் என்னை சோதித்துப்பார். நான் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பனோ இல்லையோ என்று சோதித்துப்பார். ஆமென். என் ஆலயத்தில் ஆமென் என்னதுங்க? ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. ஆமென். நீ என்னை சோதித்து பாரு. தசம பாகத்தையும் காணிக்கு நீ கொடுத்து சோதித்து பாரு. அதன் பிறகு நான் என்ன செய்வேன்? உன் வீட்டை நான் வானத்தின் பல கனிகளை, வானத்தில் நிறைய டோர் வச்சிருக்க, அதெல்லாம் ஓபன் பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பனோ இல்லையோ என்ன சோதித்து பார். இந்த வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க பிரதர். போதும், நம்ம ஒரு அறுவடை பண்ணலாமே, நம்ம ஆசீர்வதிக்கப்படலாமே. இன்னைக்கு சொல்லுங்க, விளைச்சலின் பலனை, வருஷங்களின் பலனை சாப்பிட முடியல. இன்னைக்கு சொல்லுங்க ப்ளீஸ் தம்பி, இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க, பலன் அனுபவிக்கிற வருஷம் இது. எப்படி? ஆமா, நல்லா இருக்குல்ல? பலன் அனுபவிக்கிற வருஷம் இது. என்ன வருஷம்? திரும்ப ஆண்டவர் தரேங்கிறாரு. ஆமே. சிலுவையில கொடுத்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை இன்னும் முழுசா பெற்றுக்கொள்ள முடியல. உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய ஆசீர்வாதத்தை முழுசா பெற்றுக்கொள்ள முடியல. ஆமே. தேவன் நம்மை சந்தித்த நாட்களுடைய ஆசீர்வாதத்தை முழுசா பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு தெளிவா சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா.
சரி, அப்போ வருஷங்களின் பலனை திரும்ப அளிப்பேன் சொல்றாரு. எப்படிங்க? வாசிச்சு பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம், வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம், வேகமா எடுங்க. ஆமீன் ஆமீன். எடுக்காதவங்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வேகமா எடுத்து வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், நீ கையிடும் எல்லா வேளையிலும், நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே, உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆவியானவங்களோடு பேசுகிறார். என்ன வார்த்தையை சொல்றார் பாருங்க. ஆமென். நீ கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், எப்படிங்க? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், அடுத்தது நீ கையிடும் எல்லா வேளையிலும் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாரத்திலே தேவன் முதல் சண்டேல ஆண்டவங்களோடு பேசுறார். இப்போ அந்த வசனத்தை திரும்பி சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் களஞ்சியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க பேங்க், எப்படிங்க? உங்க பேங்க், உங்க பேக், உங்க வீடு நிரப்புவார். ஃபர்ஸ்ட் களஞ்சியத்தை நிரப்புவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. களஞ்சியம் நிரம்பும். இப்ப சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. களஞ்சியம் நிரம்பும். வேண்டாமா? இன்னைக்கு சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த வருஷத்துல? என்ன சொல்றாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், எப்படிங்க? இந்த களஞ்சியத்தில் நில்லுமா. உன் எல்லாம் சொல்லுங்க, களஞ்சியத்தில். இப்ப நீங்க சொல்லுவீங்க, அம்மா மகளே, பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா கடன் வாங்க கூடாது, நீ உன் கல்யாணத்துக்கு கடன் வாங்க கூடாது, உன் களஞ்சியத்துல நிரப்பு வரான். பிரதர் டோன்ட் வரி. அப்பா அம்மாருக்கு சொல்றேன், பிள்ளைக்கு ஒன்று சேர்த்து வைக்கலன்னு கவலைப்பட்டிருக்கீல்ல, அப்பாவுக்கு சொல்றேன், பயங்கர கவலை, என் பிள்ளைக்கு நான் இன்னும் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, வாங்கி கொடுத்தால ஏமாத்தி கோல்டுன்னு சொல்லி கவரிங் தான் போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவர் என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்பா சொல்ல, விளைச்சலின் வருஷங்களின் விளைச்சலின் பலனை சொல்லு திரும்ப வா. வேண்டாமா? வேணும்னா வேணும் அம்மேன்னு சொல்லு. களஞ்சியங்கள் என் பேங்க் நிரம்பட்டு, இனி வட்டிக்காரன் வீட்டுக்கு முன்னாடி நிற்க கூடாது, ஆமீன் கதவை தட்டக்கூடாது, என் ஃபோன் கால் ஒரு நாளும் யாரை கண்டு பயப்படக்கூடாது. 2026 ஃபோன் கால் கண்டு பயப்பட மாட்டேன். சொல்லுங்களேன், சும்மா சொல்லி பாருங்க. வண்டி கடன்லாம் முடிச்சிட்டீங்களப்பா, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. புது வருஷத்துக்கு போறீங்க, டீவலை கட்டிட்டீங்க, இனி கடன் வாங்காதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, களஞ்சியம் நிரம்பணும், என் களஞ்சியம் நிரம்பணும். அப்ப ஆண்டோடைய களஞ்சியத்தை நிரப்புங்க, உங்க களஞ்சியம் நிரப்புவார். எப்படி? இந்த காணிக்கை இங்க நிரப்புங்க, களஞ்சியத்தை நிரப்புவார். பலன் இங்க தான் இருக்குது. அல்லேலூயா. வசனம் விதை, அந்த விதையை வாங்கிட்டு போங்க, உங்க வீட்டை நிரப்புவாரு. வீட்டை நிரப்புறதுக்கு கையில கொண்டு வாங்க, நிரப்பி பாருங்க, கர்த்தர் நிரப்பிட்டே இருப்பார். அடுத்தது என்னங்க? களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலை. எப்பா எனக்கு பிள்ளைகளுக்கு சொல்லட்டுமா, அறிவு கொழுந்து, அறிவு களஞ்சியம், உன் மைண்டு, உன் பிரெயின் இது வராது நீ நினைச்சல. இந்த வருஷம் சொல்றாரு, உனக்கு ஏஐ வரமாட்டேங்குது, எனக்கு மேக்ஸ் வரமாட்டேங்குது, உனக்கு சயின்ஸ் வரமாட்டேங்குது, ஏன் தான் இந்த டீச்சர் வந்தாங்கன்னு கவலைப்பட்டீங்கள. இன்னைக்கு எது வரலைன்னு சொல்லியோ உன் களஞ்சியத்தை ஆண்டவர் இந்த வருஷத்துல, போன வருஷத்துல ஃபெயில் ஆன அத்தனை இடத்துலையும் ரிஸ்டோர் பண்றாரு ஆண்டவர். நீ எது மார்க்கில் எதுல குறைஞ்ச அந்த மார்க் மம்மிட்ட போய் காட்டு, மம்மி இந்த மார்க் இந்த போன வருஷம் வாங்கினது, இந்த வருஷம் என்னுடைய ரேங்க் ஷீட் பாரு, ஆண்டவர் இம்ப்ரூவ்மெண்ட் தருவார். ஹல்லேலூயா. கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, களஞ்சியங்களையும் நீ கையிடும். இப்ப சொல்லுங்க, நான் கையிடும் எல்லா வேலையும். அப்ப வீட்டுல போய் சமையல் செஞ்சாலும் ஆசீர்வாதம் தான், வெளியே போய் வேலை செஞ்சாலும் ஆசீர்வாதம் தான், நீ வீட்டுல பிள்ளைங்க வச்சு படிக்க வச்சாலும் ஆசீர்வாதம். பைபிள் சொல்லுகிறது, எல்லா வேலையிலும் உனக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? ஆசீர்வாதம். சூப்பரா இருக்குல்ல? வார்த்தை நல்லா இருக்கு பாருங்க. அப்படின்னா அவர் கமாண்ட் பண்ணிட்டார். எங்க ஆண்டவர் கட்டளையிட்டா, என் ஆண்டவர் கட்டளையிட்டா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ரிசீவ் பண்ண. ஏன் இப்படி இருக்க?
அவர் கட்டளை கொடுத்தா, அவர் சொல்ல, அவர் கட்டளையிட, சோத்திரம் ஆண்டவரே, அவர் சொல்ல, அவர் கட்டளையிட. இப்ப சொல்லுங்க, என் கல்யாணத்துக்கு, என் பிள்ளை கல்யாணத்துக்கு என்ன ஆகும்? கட்டளை வந்துருச்சு, தலைவன் கட்டளை ஆகும். இப்பவே ஆமீன். எங்கெல்லாம் சாப்பாடு பரிமாறுறீங்க அங்க போய் அப்படியே ஆவியில போகணும். சோத்திரம் ஆண்டவரே. பந்தியில போய் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டவன் இலைய மடிக்கிற வரைக்கும் ஒரு ஆள் கூடவே நிக்கணும். இப்ப சொல்லுங்க, அந்த கல்யாண வீட்டுல ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தை சொல்லுங்க கட்டளை இட்டுட்டாரு. சொல்லுங்க, கட்டளை இட்டுட்டாரு, கட்டளை கொடுத்தாரு. இன்னைக்கு சொல்லுங்க பிரதர், உங்க பிசினஸ்ல கட்டளை கொடுத்துட்டாரு, உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இட்டாரு. வேண்டாமா? வேண்டாமா? ஆமே. கையை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்திருக்க வேண்டாமா? என் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இட்டாரு, என் லைஃப்னுடைய ஆமீன் ஆமீன் பிளஸிங் கட்டளை இட்டாரு, என் எதிர்காலத்துடைய பிளஸிங் கட்டளை இட்டாரு. அவர் கட்டளை இட்டால் ஆகும், நிற்கும். சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்ப ஆசீர்வாதம் மேல, வீட்டு மேல நிற்கும். ஆசீர்வாதம் நிற்கும். சோத்திரம்ல வாயை திறந்து நல்ல சிரிச்ச முகத்தோனே அவர் சொல்லிட்டாரு, என் வீட்டுல ஆகும், இவ்வளவு நாள் ஆகாததெல்லாம் ஆகும், கிடைக்காததெல்லாம் கட்டளை கொடுத்துட்டாரு, நிற்கும். பிளஸிங் வீட்டில் நிற்கும், என் வீட்டு மேல பிளஸிங் நிற்கும். சொல்லுங்க பிரதர், நிற்கும். என் அப்பா சொன்னதுல அது ஒரு நாள் தவறாது பாருங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை பாருங்க, எவ்வளவு ஆழமான சத்தியத்தை பேசியிருக்காரு பாருங்க. அடுத்து என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே. ஏதாவது புரியுது உங்களுக்கு? கடைசி என்ன, எங்க ஆசீர்வதிப்பாரா? I will give blessing. ஆமென். இன்னைக்கு ஒன்னு சொல்லட்டுமா? இதுல என்னெல்லாம் பாயிண்ட் இருக்குது? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் களஞ்சியம், அப்ப வீட்டை நிரப்புறாரு. ரெண்டாவது, நீ எங்க வேலை செய்யோ அங்க என்ன வந்து நிக்குதான்? வேலை செய்யோ எந்த ஊர்ல இருந்தாலும், பொள்ளாச்சியோ பல்லடமோ உடுமலைப்பேட்டையோ, நீ எங்க வேலை செய்யும் போ, பயப்படாதீங்க, அங்க நிற்கும். ஓ எஸ் லார்ட். மூணாவது சொல்லுங்களேன், என்னதுங்க? அப்ப 3 பிளஸிங் வந்துருச்சு 2026ல. நீங்க என்ன நம்புறீங்களோ நம்பலையோ, ஆவியானவர் என்னோட கர்த்தர் சொன்னாரு, நீ போ, இன்னைக்கு நான் டிஃபரெண்டா உங்க கூட பேசுவேன்னாரு. பேசிட்டாரு. போன வருஷத்துல விளைச்சல் நிறைய சாப்பிட முடியல, அடுத்தவன் தின்னுட்டான், அடுத்தவன் பிழைச்சான். உங்களால நிறைய பேர் நல்லா இருக்காங்க. நீ கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஃபர்ஸ்ட் எங்க நிரப்புவேன்? உன் களஞ்சியத்தை பிளஸ் பண்ணுவேன். களஞ்சியத்தை நிரப்பு. ஃபர்ஸ்ட் என்னதுங்க? நிரப்புவேன் தானே போட்டுருக்கு. களஞ்சியங்களிலும், களஞ்சியங்கள் அந்த பன்மையில் இருக்கு பாருங்க, ப்ளூரல். களஞ்சியம்னு போடல. அப்போ எங்கெல்லாம் நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த பேங்க்ஸ் என்னங்க? HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ரெப்கோ பேங்க், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், அட சொல்ல ஸ்டேட் பேங்க். அடுத்தது என்னதுங்க? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க். எங்க எல்லாம் புக்கு தான் இருக்குது, ஒன்னும் இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, அந்த புக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே அதை நிரப்ப தேவன், என் தேவன் என்னை நிரப்ப போறாரு. இன்னைக்கு சொல்லுங்க நீ, ஆமென் ஆமென். நான் ஃபர்ஸ்ட் என் களஞ்சியத்தை நிரப்புவார். இப்ப போய் ட்ரம் போய் கை வச்சு சொல்றீங்க, அரிசி மூட்டை எடுத்துட்டு ஜெபம் பண்ண போறீங்க. ஆமென். தம்பி செய்வீங்களா இல்லையா? வீட்டுக்குள்ள போய் ஓபன் பண்ணி வெறும் பீரோவை தொட்டு ஜெபம் பண்ண போறீங்க. ஆமா. அப்போ இன்னைக்கு தீர்மானத்தோட சொல்லுங்க, ரெண்டாவது எங்க நிரப்புவாரா? கையிட்டு செய்யும் அந்த எல்லாம் நீ இழுங்கள. கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும். எவ்வளவு நல்ல வார்த்தை. நான் ஒரு சின்ன வேலை செய்யணும், பெரிய வேலை செய்யணும், குறைஞ்ச சம்பளமோ அதிக சம்பளமோ, என் ஆண்டவர் கட்டளை இட்டுட்டாருன்னா, என் ராஜா கட்டளை இட்டுட்டாருன்னா இவ்வளவு சந்தோஷம் இல்லையா? என் ராஜா ஆணை இட்டுட்டாருன்னா, என் தலைவன் சொல்லிட்டாருன்னா, என் பிள்ளைக்கு வேண்டாமா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் கட்டளை இட்டால் என்ன வேலை செய்யற இடத்துல ஆசீர்வாதம் நிற்கும்.
சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கீங்க? என் பணம் யார்கிட்ட நிக்காது. சொல்லுமா, என் பணம் யார்கிட்ட நிக்காது, என் பிளஸிங் யார்கிட்ட நிக்காது. என் ஆண்டவர் கட்டளை விட்டுட்டார். சந்தோஷமா போய் வாங்க. ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? ஒரு மாதிரி கவலையா தான் வந்தீங்க, ரொம்ப பாரத்தோடு தான் வந்தீங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலையே, என்ன பண்ண போறோன்னு தெரியலையே, வேலை இல்லாமல் இருக்கிறேன், படிச்சு வேலை இல்லை, என் எதிர்கால ஆவிக்குரிய வாழ்க்கையே இந்த ஆசீர்வாதத்தினால தான் பின்தங்கிருச்சு. போன வருஷம் எல்லாம் புழு தான் வந்துச்சு. புழு நிறைய புழு கொண்டு போயிடுச்சு, நாளை தின்றுச்சு. இன்னைக்கு சொல்லுங்க, வெட்டிக்கிளி கொறிச்சது, வெட்டிக்கிளி நறுக்கினத, பச்சை புழு தின்னத, அது பெருகிருச்சு. எல்லாம் பச்சை பச்சேன்னு இருந்தது, அப்படியே தின்னு அப்படியே மொட்டையாக்கிருச்சு. என் லைஃப்ல எல்லாம் மொட்டையா நிக்குது. இந்த செடி, இந்த மரமே மொட்டையா போச்சு ஆண்டவரே. பழம் கொடுக்கிற நேரத்தில் தின்னுருச்சு ஆண்டவரே. பூவா இருக்கிற நேரத்தில், காய் விட்ட நேரத்தில் அது பூச்சி வந்துருச்சு. எனக்கு நீங்க கத்த சொல்லிட்டீங்க, கட்டளை இட்டுட்டீங்க. எங்க அப்பா பிளஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் விசுவாசி வளர்ந்து வருவாங்க பாருங்களேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கொடுத்து அபிஷேகம் பண்ணி சபையில நிற்கும் போது என்னப்பா, நல்ல அவன் உழைச்சு சம்பாதிச்சு கை நிறைய காசு வரும்போது, இருக்கீங்களா? கை நிறைய காசு வரும்போது அந்த விசுவாசி பிசாசு பட்சிக்கிறான். அந்த விசுவாசிய பிசாசு என்ன செய்யறான் சொல்லுங்களா? பட்சிக்கிறான், பட்சிச்சுட்டு போறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போவோம் களஞ்சிய நேரம். சபை என்கிற களஞ்சியத்தை நிரப்புவார், சபையை நிரப்புவார், ஊழியத்தை நிரப்புவார், ஊழியத்தில் பிளஸிங்கை தரப்போறாரு. ஏன்னா அவர் கட்டளையிட்டுட்டாரு. இந்த ஊழியம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. பட்சித்த வருஷங்கள், பிசாசு கொண்டு போன வருஷங்களுக்கு பலன், வருஷங்களின் பலன் வாங்கிக்க. இங்க சபை நிரம்பும், இங்க சபை களஞ்சியம் நிரம்பும், இந்த சபை என்கிற களஞ்சியங்கள் நிரம்பும். இன்னும் பிரான்சஸ் உருவாகும், இந்த ஊழியத்தில் பிரான்சஸ் உருவாகும். பட்சிக்கப்பட்ட வருஷங்களுக்கு பலன் இந்த வருஷத்துல. கமான் எவரிபடி, சபை அப்படியே ஆமை கண்களை பாருங்க. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிடாத 7000 உள்ள வரட்டும். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிடாத 7000 எங்கிருந்தாலும் சரி உள்ள வரட்டும், உள்ள வரட்டும். இது பட்சித்து போன ஆமென் பலன், இது தேவனுடையது. இந்த பலன் கர்த்தர் கொடுத்தது. இந்த மார்நாத திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த பலன். இது எங்க போய் இருக்க கூடாது, இது எங்க போய் இருக்க கூடாது. இந்த பலனை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வரட்டும், இந்த பலனை கர்த்தர் சபைக்கு கொண்டு வரட்டும். பட்சித்த வருஷங்களுக்கு பலனை கர்த்தர் வருஷங்களின் பலனை சபைக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். என் கண்கள் இந்த இடத்துல இருக்குங்கிறார், இந்த இடத்துல என் கண் இருக்குங்கிறார். ஆமாவா இல்லையா? என் கண் இங்க இருக்குங்கிறார். என் கண்கள் இந்த ஆலயத்தில் திறந்து இருக்குங்கிறார். கூப்பிடுங்களுடைய சத்தத்தை கேட்கிற காது திறந்திருக்குங்கிறார். இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிற அன்பு மக்களே, நீங்க யாருமே வெறுமையை போவதில்லை, நீங்க யாருமே வெறுமையை போவதில்லை, யாரும் பலவீனம் ஆவதில்லை, யாரும் நீங்க சோர்ந்து போவதில்லை. உடைஞ்சு போய் உள்ள வந்திருப்பீங்க, மனசுல ரொம்ப கவலையோட வந்திருப்பீங்க. நீங்க ஆவியானவர் பேசுறாரு, ஆண்டவரே என் இருதயம் சோர்ந்து போய் வந்தேன், என்ன செய்யுதுன்னு தெரியல, ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு. நியூ இயர் எப்படிங்க இருந்தது? ஐயா டேட்டு மட்டும்தான் மாறி இருக்கு, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. 25ங்கிறது 26ன்னு எழுதியிருக்கு ஐயா, மற்றதெல்லாம் அப்படியே A to Z அப்படியே இருக்கு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, டேட்டு மட்டும் மாறல, உன்னை நான் மாத்த போறேன். டேட்டை மட்டும் நீ மாத்திட்டேன்னு நினைக்காத, நான் மாத்த கொடுக்க போறேன். இன்னைக்கு சொல்லுங்க, என் ஆண்டவரே, இந்த 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமையில என் அப்பா கொடுக்கிற வார்த்தை, பட்சித்த வருஷங்கள் எத்தனையோ பலன், விசுவாசிங்கிற பலனை பிசாசு பட்சிச்சுட்டான். இன்னைக்கு சொல்லுங்க, அந்த சேரை தொட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க, அந்த இடத்தை தொட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவர் ரீஸ்டோர், இந்த களஞ்சியம் நிரம்பட்டும், ஆசீர்வாதம் எங்க ஆலயத்துக்கு மேல நிக்கட்டும். நீங்க கட்டளை கொடுங்க, நீங்க சொன்னது நாங்க குடும்பமா வந்திருக்கிறோம், நீங்க சொன்னதுல இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இரண்டாவது ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை கட்டளையிடு வரோம். மூணாவது என்னதுப்பா? என்ன போட்டுக்குதா? கரெக்டா வாசி. உன் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே, உனக்கு கொடுக்கும், அதை அண்டர்லைன் பண்ணிங்க. நீ நம்புவீங்களா? உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவன் எப்படி? யாருடைய தேவன்? உன் தேவனாகிய கர்த்தர். அடுத்தவன் ஜாமி இல்ல, என் ஜாமி. சொல்லு, என் தேவன்
உன் தேவன் என் தேவன். இப்ப சொல்லுங்க, உன் தேவனாக. அப்ப நான் சொல்லட்டுமா, உன் ஜாமீன் ஒருத்தர் இருந்தா இறங்கி வரட்டும் பார்க்கலாம். நான் வேடிக்கை பார்க்கறேன். எலியா சொல்றான், அவன் சொன்னான், இங்க பாரு உன் ஜாமி வருவான் அப்படின்னு. எலியா உட்காந்துட்டான். ஆனா அவனுக்கு தெரியல, அவன் ரத்தத்தை வெட்டுறான், உடம்ப வெட்டுறான், குதிச்சு பார்க்கறான், டான்ஸ் ஆடி பார்க்கறான், கமுந்து படுத்து பார்க்கறான். காலையில இருந்து எல்லாம் தண்டுற டம்மு டம்மு டம் டம்மு டம் அக்னி டம்மு டம்னு பார்த்துட்டு இருக்கிறான். எலியா தூங்கிட்டே இருக்கான். ஒரு அழகை சொல்லுவோம், எப்ப அக்னி வந்துச்சோ, கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம் கைகளை தட்டி. கர்த்தரே கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோமா? கர்த்தர். நல்ல கைகளை தட்டி ஆவி நிறைந்து விசுவாசத்தோடு கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை எல்லாம் பைபிள் எடுங்களேன், பைபிள் ஓபன் பண்ணுங்களேன் பிரதர். ஆமா, அது ஓபன் பண்ணுங்க. அதுதான் செக் புஸ்தகம் மாதிரி ஓபன் பண்ணுங்க. என்னப்பா எல்லாம் சேர்ந்து வாசி. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே இருப்பா. மக்களே, உனக்கு எடுத்த தேசமா? எப்படி உனக்கு? இப்ப எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன் ப்ளீஸ். வாய் தரங்களேன், வாயை தரங்களுக்கு மட்டும் அந்த தேசத்தை கொடுங்க. இல்லைன்னா ஒரு சென்ட் இடம் கிடைக்காது, அரை சென்ட் இடம் கிடைக்காது, ஒரு சதுர அடி கிடைக்காது. வாயை தர. உனக்கு கொடுக்கும், ரிசீவ் பண்ணுங்க. உனக்கு கொடுக்கும் தேசத்திலே. இப்போ எத்தனை உண்ணு வந்துருச்சு? 3 உண்ணு. உங்க பைபிள் அப்படிதானே போட்டுருக்கு 3 உண்ணா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா வாசிங்க பார்க்கலாம். நல்லா போல்டா கருக்குன்னு வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர். பைபிள் வாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். 3வது யாரு? யாரு ஆசீர்வதிப்பார்னா, யாரு கையில தேசத்தை கொடுக்கிறாரோ அவன் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இது அப்படியே எப்படி பிராமிஸ் எடுத்துக்குவீங்க? கவனிக்கிறீங்களா? வாக்குத்தத்தமா எடுங்க. ஏதோ எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி சொல்லுங்க, ஒரே மாதிரி சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்க தேசத்துல என்னை. அந்த கையை தட்டி இந்த ஆவியானவர் கையை தட்டி வாங்க. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை. என்னை சொல்லியா? சொல்ல மாட்டீங்களா? எனக்கு கொடுத்த தேசம். சூப்பர்ல, சூப்பர்ல. எவ்வளவு நல்ல வார்த்தை. நம்ப மாட்டீங்க, நான் வசனத்தை இவ்வளவு எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா? இதை விட்டு வெளியே போக முடியல. அப்பனா இந்த மாசத்துல இந்த முதல் வாரத்துல ஆவியான கொடுக்கிற வார்த்தை இந்த ஒரு வசனத்திலே பிடிச்சிட்டேங்க. கட்டளை இடுகிறார். ஃபர்ஸ்ட் என்ன கட்டளை இடுறாரா? களஞ்சியத்தை நிரப்பும்படி கட்டளை இடுறார். இனி கடன் வாங்கி நீ சாப்பிடக்கூடாது. ஒரு பாலும் கூட நீ கடன் போய் வாங்க கூடாது. வேணுமா? கடன் வேணுமா என்ன? அப்ப வாயை தரப்பா. என்ன நான் ஒரு பாலுக்கு போய் கூட பாக்கி கடன் பால் பாக்கி சொல்லக்கூடாது. பால்காரட்டையும் கூட ஆண்டோட கிருபையால சொல்றேன், நல்லா பாலுக்கு பால்காரங்க அவங்க இருக்காங்க, பிள்ளைங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு பாலும் கூட ஒரு 1/2 லிட்டர்னா 1/2 லிட்டர் பாலுக்கு பையில 50 ரூபான்னு 50 ரூபா போட்டுருவோம். 1 லிட்டர் பால் 2 லிட்டர்னா 100 ரூபா உள்ள போட்டுருவோம் பைய. இது வரைக்கும் ஒரு நாளும் பால் பாக்கி கூட 50 ரூபா வச்சதில்லை. ஏன் தெரியுமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் கையை உயர்த்தி மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை. சொல்லுங்க, கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. சொல்லுப்பா சொல்லுப்பா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் சொல்லுங்களேன். என்றாகிலும் என்றாகிலும் என்னை கிரகிக்க கூடா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி
சர்வஞானியே உம்மை எல்லாரும் சொல்லுங்க, சர்வஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்தி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி ஹalleluya. என் தேவன் எனக்கு கொடுத்த என்னதுங்க? என் தேவன் அந்த எனக்குன்னு சொன்னோம்ல, இப்ப நம்ம குடும்பம் ஆயிட்டோம் சொல்லுங்க. அப்போ நான் இன்னைக்கு சொல்ல முடியும், நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் என் வீட்டாரும். இப்ப அந்த வார்த்தை அப்படியே உச்சரிங்க, வாயினால சொல்லுங்க. எங்கள் தேவன், எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுமா, எங்களுக்கு கொடுத்த சொல்லு தம்பி, எங்களுக்கு கொடுத்த தேசத்திலே. திரும்பி என்னையும் தான் வர பாத்தியா? எங்களை சொல்லு, எங்களை. ஸ்டேட் மாறலாம், தமிழ் கன்னடம் மாறலாம், அவர் மாற மாட்டார். அங்க பிளஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிட்டார்ல, அவர் ஒரு நாள் மைனஸ் பண்ண மாட்டார், பிளஸ் தான் பண்ணுவார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் எங்களை அந்த வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. சந்தோஷமா போய் வாங்க. விளைச்சலின் பலனை திரும்ப தருவேன், விளைச்சலின் பலனை திரும்ப தருவேன். நிறைய இழந்துட்டீங்கப்பா. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு ஒரு டயக்ராம் போட்டு வைக்கிறீங்க, போய் புரியுதா இல்லையா? வீட்டுக்கு ப்ளூ பிரிண்ட், நீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுக்கணும். டபுள் பெட்ரூம், எங்களுக்கு ஒரு ஃபேமிலி பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்று என் பிள்ளைகளுக்கு ஒரு பெட்டு, 2 குழந்தைங்கன்னா 2 பிள்ளைகளுக்கு ரூமு. அந்த 2 ரூமை நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஹாலு, கிச்சனு, இதெல்லாம் வேணும். முன்னாடி ஒரு ஆஃபீஸு, எவன் வந்தாலும் உள்ளே நோ என்ட்ரி, வெளியே பேசி அவனை வெளியே அனுப்புகிற மாதிரி. அல்லேலூயா. காப்பி டீ உள்ளேருந்து வரலீங்கன்னா வெளியேந்தாவது உள்ளே வந்துடும். அல்லேலூயா. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து அவள் ஆகாதும்பா, வெளியவே நம்ம ஜமாலிக்கலாம், இவ்வளோ நாள் வெளியே இருக்கிற உனக்கு ஆஃபீஸ் வெளியே போட்டுக்க. இதெல்லாம் கண்ணில் ப்ளூ பிரிண்டை கொண்டு வந்து இப்போ சொல்லுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை கொடுக்கும் தேசத்தில். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் ஆவியானவங்களோட பேசுகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நிறைய நாங்கள் அனுபவிச்சிட்டோம், நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனையோ முறை இந்த வசனத்தை வாசிச்சாலும் அது ஒரு பிளஸிங் ஆண்டவர் வச்சிருக்காரு. வாசிமா. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. இப்ப சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் யார் தருவா? ப்ளீஸ் இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? என்ன பாருங்களேன், போதும். நீ நீதிமொழிகளை ஆதியாகமத்துக்கு முன்னாடி தேடாதீங்க, சங்கீதத்து பக்கத்தில் இருக்குது. கவனிங்க, பைபிளை பார்த்து அப்படி பரட்டி பாருங்க. என்னப்பா எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இந்த வசனத்தை வாசிங்க. இப்ப இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் எங்க வந்துச்சுங்க? இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தரின் ஆசீர்வாதம் இப்ப சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணிட்டீங்க பாருங்க. முன்னாடி இருக்க வசனம் என்னமா சொல்லுமா? ஐயோ, என்ன இந்த பிள்ளை பேசவே மாட்டேங்குதே. உன் களஞ்சியத்தையும் நீ கையிட்டு செய்யும், அப்ப இந்த வேலையிலையும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரா? இப்ப சொல்லுங்க, இதோட கனெக்ட் பண்ணுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆமென் களஞ்சியத்தில் ஐஸ்வரியத்தை தரும், வியாபாரத்தில் ஐஸ்வரியத்தை தரும், பொருளாதாரத்தை நிரப்பும், ஆலயத்தை நிரப்பும், சபைக்குள்ளே ஆண்டவர் தருவார், தருவாரு. இதெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? ஐஸ்வர்யத்துக்காக நீ தேடி போனீங்கன்னா மனுஷ ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டாயா? சொல்லு மக, ரொம்ப கவலையோடு வந்தே இல்லை 2026 எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், ஃபேமிலியாக வந்திருக்கேன். இன்னைக்கு சொல்லு, நேற்று வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிச்சாரு, ஒன்றும் வீட்டில் லாபம் இல்லை, கஷ்டம், அடுத்தவன்ட்ட வாங்கி தான் பிழைக்கிறோம். இன்னைக்கு சொல்லு, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு இருக்காரு, அந்த ஆசீர்வாதத்தை கட்டளிட்டாரு, அது என் வீட்டில் நிற்கும். இப்போ சொல்லுங்க, எது நிற்கணும் சொல்லுங்களேன்? பணம் நிற்கணுமா, ஆசீர்வாதம் நிற்கணுமா? இப்ப புரிஞ்சுட்டீங்களா? நீ பணம் என் வீட்டில் என்ன ஆகுறது இல்ல. இப்ப நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தையை சொல்லுங்களேன். நம்மள நடைமுறை பாசையில பணம் கையில கரெக்டா சொல்லு. நீ சொல்றவங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னதுங்க?
கையில பணம் தங்கவே மாட்டேது. ஐயோ, பணம் கைய கடிக்குது. எப்படி பாரு, கைய கடிக்குதான். துண்டு விழுந்துருச்சு. என்னெல்லாம் பாஷை பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு பேச வேண்டியதா இருக்கு. நான் பாருங்க, படிச்சது ஊழியத்துக்கு, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சாதான் உனக்கு பேச வேண்டியது. துண்டு விழுந்துருச்சா, அது எங்க போய் விழுந்துன்னு தெரியல. அப்படிதானே சொல்லுங்க. ரொம்ப கையை கடிக்குது. கொஞ்சம் இந்த வருஷம் மட்டும் கிறிஸ்மஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் பார்த்துக்கலாம். இந்த கையை கடிக்குது. எத்தனை கையை கடிக்க இருக்கு? 2 கை. அடுத்த வந்தோம் வாயை விட்டு. இன்னைக்கு சொல்லு, கையை கடிக்கவே கூடாது. செருப்பு வேணா காலை கடிக்கலாம். அது எப்படி செருப்பு காலை கடிக்கும்? என்னடா செருப்பு 10ஆம் பட்சம் காலை கடிக்குது இப்படிங்க. இப்ப அந்த காலுக்கு இப்ப கை வந்துருச்சு. என்ன ராஜா, பையன் ஏதாவது கேட்டான், பையன் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் டைட்டா இருக்குது, கொஞ்சம் பாரு, அவன்கிட்ட புரிய வை. இதெல்லாம் ஒரு பணத்துக்கு இவ்வளவு லாங்குவேஜ் இருக்கு. கையை கடிக்குது, அடுத்தது டைட்டா இருக்குது, அடுத்தது கையே தங்க மாட்டேங்குது, அடுத்தது ஓட்ட கை. அது எப்படி கை ஓட்டையா இருக்கு தெரியல. எப்படி தெரியல சொல்ற, எப்ப சொல்ல மாட்டேங்க. கை ஓட்டையா இருக்கு, துண்டு விழுகுது. துண்டு விழுந்துருச்சு. அது எங்க போய் துண்டு விழுகுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, இந்த வசனத்தை அதோட கனெக்ட் பண்ணிருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே. சொல்லுங்க, சொல்லுமா வேண்டாமா? ஐயா, ஆசீர்வாதத்தை இந்த 2026 நிரப்புங்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, போன வருஷம் நிரப்புன்னு சொல்லி நிரப்பும் ஆண்டுன்னு போட்டோம். ராஜா, நிரப்பும் ஆண்டு சோத்திரம். இந்த வருஷம் கொடுக்கும் ஆண்டு. ஆண்டவரை கொடுக்க போறாரா? வேண்டாங்கிறியே. பொண்ணு கொடுக்க போறாரா? பொண்ணு கொடுக்க போறாரா? மாப்பிள்ள வேண்டாம். என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிற தேசம் நீ வாங்குற தேசத்தில் இல்ல, உனக்கு கொடுக்கிறவனை மாற்ற போகிறேன். Yes Lord. Yes Lord. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு இன்ட்ரெஸ்டுக்கா, கர்த்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு? சொல்லுங்களேன், தெரிஞ்சாதான் சொல்லுவீங்களா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு. நிறைய கொடுத்துட்டீங்களா? நிறைய கொடுத்தேன் பாஸ்டர். சர்ச்சுன்னா நான் உசிரா செஞ்சேன், என்னை அவமானப்படுத்திட்டாங்க ஐயா. கவலைப்படாத, நீ ஏழைக்கு இறங்கிட்ட, நான் உனக்கு கொடுப்பேங்கிறார். திரும்ப கொடுப்பேங்கிறார். இந்த வருஷம் திரும்ப. இந்த வசனம் நிறைய இருக்குதுங்க. நான் இதோட முடிக்க போறேன். அடுத்த வாரம் வாங்க. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். என்னங்க? அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்ததுன்னா வேதனை இல்லை. சொல்லுவா, வேதனை வேணுமா? இன்னும் ஆடணுமா? இன்னும் ஓடணுமா? தொப்பு தொப்புன்னு விழுகணுமா? இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் இப்படி உட்கார்ந்துட்டான், என் குடும்பம் கட்டப்பட்டுருச்சு ஆண்டவரே, எனக்கு இனி வேதனை வேண்டாம். பிரதர், வேதனை வேணுமா? எல்லாம் வேதனை தான் கொடுத்தாங்க, சந்தோஷத்துக்கு தான் ஏன் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால் வந்த வேதனை, மனுஷனால் வந்த நிந்த, இதெல்லாம் புழு மாதிரி குடைஞ்சிட்டே இருந்தான், வெட்டிக்கிளி மாதிரி கடிச்சிட்டே இருந்தான், நறுக்கிட்டே இருப்பான், உன்னை வளரவே விட மாட்டான். கொஞ்சம் வளருவேன், உடனே கடிச்சிருவான், திரும்பி உள்ள புரிஞ்சுவேன், திரும்பி உரத்தை போட்டு எருவை போட்டு கனி வருமா கனி வருமா, எங்க வரும்? கடிக்கத்தான் கடிச்சிட்டே போறானே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இனி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல என்ன இல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே இயேசுவே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை. அப்ப உலகத்துல வேதனை வரும், ஆனா ஆண்டவர் பார்த்துவாரு, அது கூட்டவே விட மாட்டார், ஸ்டாப் பண்ணிடுவார். அப்படியே சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணிடுவார். எனக்கு எந்த பணத்தை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சனோ, இயேசுவின் நாமத்தை ப்ராஃபஸியா சொல்றேன், எத்தனை பேர் சொல்றீங்க? என் சரீரத்துல வேதனை வர விட மாட்டாரு. வேதனை நீ கூடாது. வலியோட வந்திருக்கீங்களா? வேதனையோட வந்திருக்கியா? மனோ வேதனை, மனசு வேதனையில இருக்க, சரீர வேதனை, இருதயத்துல வேதனை, கால் வேதனை, இடுப்பு வேதனை, என்ன வேதனை இருந்தாலும் சொல்லு. இந்த தலை வேதனையை
கர்த்தர் சொல்றாரு, இனி அது கூடுவதில்லை. ஆண்டவர் சொல்ல ஸ்டாப் பண்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கட்டும், ஐஸ்வர்யத்தை தரட்டும். இந்த வசனத்துக்கு மேல என்னால போக முடியல. அடுத்த வாரம் அன்பின் விருந்தில் நம்ம பார்ப்போம். இந்த வார்த்தையின்படி கர்த்தரை ஆஸ்வதிப்பார். அந்த 3 பாயிண்ட் திரும்பி சொல்லுங்க. களஞ்சியங்களிலும் இரண்டாவது நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இரண்டாவது என்னதுங்க? மூன்றாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இது அப்படியே விசுவாசமா வாசிங்க. என் தேவன் ஃபர்ஸ்ட் இருந்து வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை? கர்த்தர் எங்கள் களஞ்சியங்களிலும் நாங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆசீர்வாதம். அப்போ அந்த வார்த்தை அப்படியே சொல்லி வாசிங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னதுங்க? எங்கள் களஞ்சியத்தை நிரப்புவார், எங்கள் வேலையில் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அடுத்தது எங்கள் தேசத்திலே எங்களை ஆசீர்வதிப்பார். எளிமை நிற்போம், கண்களை அடைப்போம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு விளைச்சலின் பலனை தருவாராக. வாய்களை திறந்து யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம் ப்ளீஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட உங்களுக்கு வேதனை இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தார்னா அதுல வேதனை வராது. உலகம் உனக்கு பணத்தை தந்தா அது வேதனைப்படுத்தும். கவனிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கண்ண தரங்க. உலகம் ஒரு 100 ரூபா கொடுத்த 100 தடவை சொல்லி காமிக்கும், உனக்கு வலி உண்டாகும். உலகம் உழைப்பின் பலனை சொல்லி காமிக்கும். ஆனா கர்த்தர் ஆசீர்வாதத்தை சொல்ல மாட்டாரு. அவருடைய ஆசீர்வாதம் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை அது தரும், விளைச்சலின் பலனை தரும். அதுல எனக்கு வேதனையை தரமாட்டாரு. வேதனை இல்லை. மனுஷன் வேதனை உண்டாக்குவான், அந்த வேதனை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுவார். கூட்டவே மாட்டார். இன்னைக்கு வலியோட இருக்கிற வயிற்று வலி, தலைவலி, காது வலி, முதுகு வலி, என்ன வலி உங்களுக்கு இருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கும்போது அது எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஜெபம் செய்வோம், கண்களை மூடிக்கொள்வோம், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோக நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறேன் சப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் களஞ்சியங்களையும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தாவே நீ வார்த்தை கொடுக்கிறீங்க ஏசப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தேசத்திலே எங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் ஆலையிலே இந்த வாரத்தில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். நன்றி ஆண்டவரே. எங்கள் வேலையில ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறேன். நன்றி ஆண்டவரே. எங்கள் களஞ்சியங்களை நிரப்ப போகிறேன். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டாத வார்த்தையின்படி அப்பா நீங்க ஆசீர்வதித்தார். எங்களுக்கு வேதனை இல்லை ஆண்டவரே. ஆலையிலே உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேதனை வராத ஆண்டவரே. ஆலையிலே அப்பா ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தை தருகிறவர். ஆலையிலே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். அப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆலையிலே அப்பா கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆலையிலே வருகிற வாரத்தில் வரும் பொழுது ஒவ்வொரு ஜீவனுள்ள சாட்சிகளாய் கர்த்தர் எழுப்ப போகிறேன். ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. உட்காரும்.